நுழைவு கட்டணம் இலவசமாக அனுமதிக்கப்படுகிறார்கள். அதுபோலவே டிக்கெட்டு வாங்கும் முறை வீட்டிலிருந்தே சுமார் இலவச கூப்பன்களை வீட்டிலிருந்தே தங்களது மொபைல் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம். ஒரு டிக்கெட்டில் 10 பேர் செல்லும் அளவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த டிக்கெட்டை அந்த பதிவு செய்த கூப்பனை இங்கே கொண்டு வந்து அவர்கள் மொபைல் மூலம் காட்டினால் அவர்களுக்கு இங்கே QR கோடு மூலம் அவர்களுடைய உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த செய்தி குறிப்பிலே பல்வேறு செய்திகளை முழுமையாக குறிப்பிட்டுள்ளோம். அது குறித்து மேலும் சில தகவல்களை அண்ணன் திரு கோபால் அவர்கள் உங்களுடைய சொல்வார்கள். அனைவருக்கும் வணக்கம். 49வது புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் புத்தக திருவிழா. இந்த முறை தலைவர் சொன்ன மாதிரி அனுமதி இலவசங்கிறது ரொம்ப முக்கியமாக கொண்டு வரோம். ஏன்னா எல்லாரையும் முதல்ல சந்தைக்குள்ளே எல்லாரையும் வர வைக்கணும், புத்தக சந்தைக்குள்ளே எல்லாரையும் வர வைக்கணும் அப்படிங்கிறத எப்பயுமே நடக்கும். இந்த முறை அதிகமாக மக்கள் புத்தகத்தை வாங்கணும், பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு திட்டத்தோடு தான் இது அனுமதி இலவசங்கிறது தான் மெயினாக பண்ணியிருக்கோம். இந்த தலைவர் சொன்ன மாதிரி சிற்றுந்துகள் இப்போ அமைச்சர்கிட்ட கேட்டிருக்கோம். அது இங்கே பக்கத்தில் இருக்கிற சைதாப்பேட்டை, நந்தனம், தியாக நகர் அங்கேருந்து மக்களை இங்கே ஃப்ரீயாக கொண்டு வந்து இங்கே விடணும். அதே மாதிரி அழைச்சி கொண்டு அங்கே விடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கேட்டிருக்கோம். அவங்க ஆலோசிச்சுட்ருக்காங்க. மற்றபடிக்கு வசதிகளை முடிஞ்சவரை நீங்கள் பப்ளிக்கு ரொம்ப எந்த சிரமமும் இல்லாமல் போகிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செஞ்சுருக்கோம். இந்த முறை பெரிய அளவில் புத்தக அந்த வீழ்ச்சி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் உங்களை எல்லாரையும் நாங்கள் அழைச்சி இங்கே இந்த செய்தியை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்காக தான் இந்த அழைப்பு. முக்கியமாக முதல் நாள் முதல்வரும் துணை முதல்வர் வராங்க. 19ஆம் தேதி துணை முதல்வர் மறுபடியும் வராங்க. அவர் பப்பாசி விருதுகளை கொடுக்க. முதல் நாள் கலைஞருடைய பொற்கிளி அன்னைக்கு நம்ம போன முறை அறிவிச்சிருந்தோம். அதை மறுபடியும் அறிவிச்சிருங்க. மறுபடியும் யாருக்கு முதல் நாள் முதல்வர் கொடுக்குற விருதுகளை பற்றி தலைவர் மறுபடியும் இப்போ போன ப்ரெஸ் மீட்டில் சொன்னோம். இந்த ப்ரெஸ் மீட்டில் மறுபடியும் சொல்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். முத்தமிழறிஞர் கலைஞர் மு. கருணாநிதி பொற்கிளி விருதாளர்களின் பெயர்கள்: சிறந்த கவிஞருக்கான விருது கவிஞர் சுகுமாரன் அவர்களுக்கும், சிறந்த சிறுகதை எழுத்தாளர் விருது ஆதவன் தீட்சண்யா அவர்களுக்கும், சிறந்த நாவலாசிரியர் விருது இரா முருகன் அவர்களுக்கும், சிறந்த உரைநடை ஆசிரியர் விருது பேராசிரியர் பாரதி புத்திரன் அவர்களுக்கும், சிறந்த நாடக எழுத்தாளர் KS கருணா பிரசாத் அவர்களுக்கும், சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது திருமதி கீதா அவர்களுக்கும் வழங்கப்படுகிறது. இந்த விருதுகள் அனைத்தும் முதல் நாள் நடைபெறும் புத்தக திருவிழாவில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் புத்தக திருவிழாவை துவக்கி வைத்து விருதுகள் வழங்குகிறார்கள். அதுபோலவே வெளியே அரங்கிற்கு வெளியே திருவள்ளுவர் சிலை ஒன்று அமைத்துள்ளோம். அந்த சிலையையும் அவர்கள் திறந்து வைக்கிறார்கள். அதுபோக பப்பாசி விருதுகள் 19ஆம் தேதி அன்று வழங்க இருக்கிறது. 19ஆம் தேதி அன்று அந்த விருதுகளை மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் கொடுத்து சிறப்புரையாற்றுகிறார்கள். சிறந்த பப்பாசி விருது பெறுவோர்: சிறந்த பதிப்பாளருக்கான பதிப்பகச் செம்மல் கணபதி விருது குல கதிரேசன், ஐந்திணை பதிப்பகம். சிறந்த நூலகருக்கான பூங்கொடி பையா விருது பின்னர் அறிவிக்கப்படும். சிறந்த விற்பனையாளருக்கான பதிப்புச் செம்மல் சா. மெய்யப்பன் விருது சிவகுரு பதிப்பகம். சிறந்த குழந்தை எழுத்தாளருக்கான குழந்தை கவிஞர் அல வள்ளியப்பா விருது மு. முருகேஷ். சிறந்த தமிழ் அறிஞருக்கான பாரி செல்லப்பனார் விருது கடற்கரை மந்த விலாசம் அங்கரம் அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. சிறந்த பெண் எழுத்தாளருக்கான பெண் பதிப்பாளர் அம்சவேணி பெரியண்ணன் விருது திருமதி ஜே. தீபா அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. சிறந்த சிறுவர் அறிவியல் நூலுக்கான நெல்லை சு. முத்து விருது லோகமா தேவி அவர்களுக்கு வழங்குகிறோம். முத்தமிழ் கவிஞர் முனைவர் ஆலந்தூர் மோகனரங்கன் கவிதை இலக்கிய விருது திரு சிவராசன் அவர்களுக்கும்,
சிறந்த தன்னம்பிக்கை நூலுக்கான கவிஞர் கவிதாசன் விருது முனைவர் சுந்தர ஆவடையப்பன் அவர்களுக்கும் வழங்கப்படுகிறது. தினசரி நிகழ்ச்சி அதோடு இல்லாமல் 14 நாட்களும் காலை 11 மணியிலிருந்து புத்தக சந்தை. முன்னாடி வந்து எப்படின்னா சனி ஞாயிறு மாத்திரம்தான் நம்ம வந்து காலை 11 மணிலேருந்து இரவு வரைக்கும் வச்சுருப்போம். இந்த முறை நடக்கும் 14 நாட்களும் காலை 11 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் நம்ம திறந்து வைக்கிறதா இருக்கும். ஐயா, நீங்கள் இலவசம்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஏன் பதிவு பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க? எத்தனை பேர் வர்றாங்கன்னு தெரியணும்ல. இதுவரைக்கும் 8 லட்சம் 10 லட்சம் பேர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தடவை அந்த டேட்டா வர்றது மூலமாக ஒரு 25 லட்சம் பேராவது இங்கே உள்ள வரவழைக்கணுங்கிற நோக்கம். அதுக்காகத்தான் பெரிய அளவில் விளம்பரமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பரந்துபட்ட அளவில் இது மக்களிடையே கொண்டு செல்லணும்.